உறுதுணையாக இருந்த பக்கவாத்திய கலைஞர்களை மரியாதை செய்யும் நிகழ்வு. குரு திரு முரளி அவர்களை அழைக்கிறோம். இன்றைக்கு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கின்ற திரு சசிகுமார் அவர்கள் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். திரு மகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு ஐயப்பன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா இல்லையாப்பா? எல்லாம் அமைதியாக இருக்கேன்னு கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியில் பக்கத்துணைகளாக துணை புரிந்த பக்க கலைஞர்களை மரியாதை செய்யும் பொருட்டாக முதலாவதாக வாய்ப்பாட்டு கலைஞர் திரு அரவிந்த் ஜெயராமன் அவர்களை மரியாதை செய்ய நாராயண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக தன்னுமை கலைஞர் திரு சத்யா அவர்களை மரியாதை செய்ய நாராயண் அவர்களை மரியாதை செய்வார். அடுத்ததாக புல்லாங்குழல் வித்தகர் வினோத் அவர்களை மரியாதை செய்ய ஆனந்த் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆனந்த் சாரும் எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நாங்கள் மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மாங்க வீணை வாசித்த லக்ஷனா அவர்களுக்கு மாரீஸ்வரி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். பரிசினை முருகனையா அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார். இன்றைய நிகழ்ச்சியிலே விழா மேடையிலே 3 நாயகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 3 பேரை பற்றி சொல்லிடுறேன். ஐயப்பன் சார் அவர்கள் மிக நெடுங்காலமாக நாட்டியத்துறைக்கு ஒரு மகா சேவை செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர். ஒரு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தன் மனதையும் முகத்தையும் வைத்துக்கொண்டு எல்லா நடன ஆசிரியர்களிடத்திலுமே அவர் ஒரு அன்பை பொழிகின்ற ஒரு நல்ல மனிதர். நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுட்டோன்னா அதை ரொம்ப அழகாக படம் பிடிச்சு நினைவில் நிற்கிற ஒரு ஒரு செயற்கரிய காரியத்தை செய்யக்கூடியவர் தான் நம்ம ஐயப்பன் சார். சமீப காலத்தில் மேடம் எங்களை விட்டு போயிட்டாங்க. இது மேடம் இருக்கிற போது இந்த விருது சாரு கொடுத்துருந்தா இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக மேடமுக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க மேலேருந்து சாரை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த அன்பும் அந்த காதலும் அவர்களை விட்டு பிரியாது என்றைக்குமே. அப்படி ஒரு 2 பேருமே நல்ல ஒரு மனசு. அவர்களும் வீடியோகிராஃபி பண்ணுறத எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலத்தின் கொடுமை, காலத்தின் சூழல் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டார். இருந்தாலும் அவர்களது அன்பும் பாசமும் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஐயப்பன் சார் அவர்களுக்கும் ஒரு விருதும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம். அதற்கு அடுத்தபடியாக சசிகுமார் அவர்கள் ஒரு 20-25 ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில், அதற்கு முன்பாகவே நான் சின்ன பையனாக இருக்கிறப்பவே சசி என்னோடலாம் ப்ரோக்ராமெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்பு எங்களுக்கு சந்திக்க முடியல. சின்ன வயசில் இந்த வயசில் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என் குரு வீட்டில் தான் நான் அவரை பார்த்தேன். எப்போ நான் பார்த்தனோ என்னுடைய நாட்டிய பள்ளிக்கு என்னிடம் கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் என்னிடம் சில யுத்திகளை எல்லாம் கையாண்டார். இன்றைக்கு அவர் உலக நாடெல்லாம்
எங்கெல்லாம் நாட்டியம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவருடைய ஒப்பனை கலையை ரொம்ப விஸ்தாரம் பண்ணி நல்ல பேரும் புகழுமோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒப்பனை கலைஞராக விற்றிருக்கின்றார். அவர்களது குடும்பமும் ஒரு கலை குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக மகேஷ், என் அருமை தம்பி, என்ன சொல்லுவது, குழந்தையாக இருக்கின்ற பொழுதிருந்து எனக்கு மகேஷை தெரியும். அந்த ஒரு ஒப்பனை எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு நேர்த்தி, அந்த நேர்த்தி எல்லாம் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு ஜுவல்லரி ஆகட்டும், எல்லாமே அவர் ஒரு ஒரு பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒப்பனை கலைஞர் மட்டுமல்ல, தான் செய்கின்ற ஒரு காரியத்தை அது லாபம் அப்படியெல்லாம் பார்க்காம ஒரு நல்லா பண்ணுறோமா அது இன்முகத்தோடு பண்ணுறது, அதுதான். ஒரு கூட குறைச்சல் இருக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னபோது சில சாதக பாதகங்கள்லாம் இருக்கலாம். எங்கள் குடும்பத்தை பற்றி, எங்கள் கலை குடும்பத்தை பற்றி இவர்களுக்கு 3 பேர்த்துக்குமே தெரியும். என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம், என்ன ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொருளாதார சிக்கல் எல்லாமே அவர்களுக்கெல்லாம் தெரியும். இதையெல்லாம் அனுசரித்து கொண்டு இவர்கள் எல்லாமே எங்களோடு பயணப்படுகின்ற பொழுது உண்மையாகவே எங்கள் நாட்டியப்பள்ளியில் நாங்கள் வருடம் இந்த மாதிரி ஒரு விருது வழங்க வேண்டும் என்று அதற்கு நாங்கள் தகுதியானவர்களாகவும் எங்களை வளர்த்தி கொண்டோம். எனக்கும் தேவையான அந்த வயதும் இருக்கிறது, ஒரு யோக்கியத்தை என்று சொல்வார்கள், அந்த யோக்கியத்தையும் நான் வளர்த்தி கொண்டேன். அதற்கு காரணம் என் குருதான். குருவருளும் திருவருளும் இல்லை என்றால் எந்த காரியமும் கைகூட வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நாட்டியம் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர்த்துக்கு தன்னம்பிக்கையே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த தன்னம்பிக்கை எல்லாம் இந்த மேடை கொடுக்க போகும், கொடுத்திருக்கும். சில குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவது தான் இந்த மேடை, இந்த ஒளி எல்லாமே, பக்க கலைஞர்கள் எல்லாமே. அப்படியாக இவர்களெல்லாம் நம்மோடு பயணப்படுவதெல்லாம் காலத்திலும் பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவேந்தல்களாக இருக்கும். இன்றைக்கு நாம் குழந்தைகள் இன்னும் 10 வருடம் கழித்து பார்த்தால் இவர்களெல்லாம் நம்மளோடு பயணப்பட்டார்கள் என்றால் இவர்களெல்லாம் வேறொரு சிகரத்தை தொட்டு கொண்டிருந்திருப்பார்கள். அப்படியாக பெருமையாக நாம் நினைப்போம். சசி மாஸ்டர் எனக்கு மேக்கப் போட்டிருக்கார் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெருமை. ஐயப்பன் சார் எனக்கு வீடியோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்காரு, அது ஒரு பெருமை. மகேஷ் அண்ணாக்கிட்ட நாங்கள் மேக்கப் பண்ணிட்டோம் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு காலம் வரும். ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிற போது மாணிக்கண்ணாக்கிட்ட மேக்கப் பண்ணிக்கணும் தெரியுமாடா உங்களுக்கெல்லாம்? ஆமாம், மாணிக்கண்ணாக்கிட்ட பாபுவோட அப்பா அவர்கிட்ட மேக்கப் பண்ணிட்டாதான் அது வசதி. அவ்வளவு நல்ல அவர் டிராயிங் மாஸ்டர். நான் நிறைய நாடகங்களில் நடித்தேன். முருகேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஒரு நாடக ஆசிரியர், மன்னிக்கவும், பூமகள் முருகேசன் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கண்ணீரின் மணி ஓசை, கண்ணன் எங்கே, நதி எங்கே போகிறது, இருளும் வெளிச்சமும், இந்த மாதிரி நாடகமெல்லாம் நான் நடித்தேன். அந்த நாடகம்தான் எனக்கெல்லாம் இந்த மைக்கில் பேசுகிறதுக்கோ நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. அப்படின்னா அது ஒரு காலம். இப்படியாக இந்த 3 பேர்த்துக்குமே ஒரு விருது கொடுக்கணுன்னா ஒரு நல்ல நாள் பார்த்தோம். எப்போ கொடுக்கலான்னா சரி நம்மளுடைய ஆண்டு விழாவில் கொடுத்தா இது ரொம்ப உச்சிதமாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் எங்களுடைய ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு, காணிக்கை, மரியாதை இதெல்லாம் உள்ளத்திலிருந்து வர்றது. சும்மா நாங்கள் ஏதோ உதட்டளவுக்கு பேச வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. உதட்டளவுக்கு பேசினால் எங்கள் நாட்டியம் எப்படி இருக்கும் என்று தெரியும். உள்ளத்திலிருந்து. எங்களுக்கு பெரிய வசதியெல்லாம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் பேச்சு கச்சேரி பண்ணப்படாது. அங்க நடந்துட்டு இருக்கிற அம்மாலாம் 1 நிமிஷம் உட்கார மாட்டியா நீ? இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு. இந்த சுந்தராபுரத்தில் இந்த பகுதி மக்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்னைக்கு மேடையில் எவ்வளவு மரபு வழுவாம நாட்டியத்தினுடைய அடிநாதத்தை பிடித்து கொண்டு, சங்கீதத்தினுடைய உச்சத்தை பிடித்து கொண்டு, இந்த மகா வித்வான்களோடு எல்லாம் எப்பொழுதும் சொல்லுவேன், அறிவாளிகளின் வாயிலிருந்து வருவதெல்லாம் ரத்தனங்களும் முத்துக்களும் வைரங்களும் என்று சொல்லுவேன். அப்படியாக இவர்களெல்லாம் அறிவாளிகள்.
அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அறிவாளிகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த பகுதியில் அமர முடியும். அப்போ இங்கே இருக்கிறவங்களும் அறிவாளி ஆக போகிறாங்க. கீழே இருக்கிற குழந்தைங்கள்லாம் இவங்கெல்லாம் நாளைக்கு பெரிய நடன ஆசிரியர்களாக வரலாம், கொரியோகிராஃபராக வரலாம், பெரிய நாட்டிய கண்டுபிடிப்பாளர்களாக வரலாம். அப்படியெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளை எல்லாமே நாட்டிய பள்ளிக்கு அனுப்பும்போது நல்ல சௌக்கியமாக, சந்தோஷமாக, சௌலபியமாக, சிரிச்சுண்டு அழகாக நல்லா அனுப்புங்க. ஒரு குரு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாரு. எப்போவுமே நல்லது சொன்னால் கொஞ்சம் கசக்கும், அது காலத்தினால் அது இனிக்கும். எப்போவும் ஒரு நல்லது சொன்னால், அம்மா அப்பா சொன்னாலே குழந்தைங்களுக்கு இன்னைக்கு காலத்தில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு குரு நான் யாரோ அவளுக்கு. அந்த காலத்தில் நாங்கள் இப்போ இருக்கிற வரைக்கும் எங்கள் குருவை பார்த்தா பயம். இன்றைக்கி இருக்கிறவளுக்கு குருவை பார்த்தா பயம் இருக்குமான்னு தெரியாது. நான் தான் ஃபீஸ் கொடுக்குறேனே உனக்கு, அப்படியெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு மாயை தான் இருக்குது. நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். நீங்கள் ப்ரோக்ராம் காசு வாங்கிக்கிறீங்க எல்லாம் என்ன குரு? அப்படி அல்ல. பணம் பத்தும் செய்யாது. சில இடத்துல பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க, சில இடத்துல செய்ய இந்த சங்கீதத்துக்கிட்ட செய்யவே முடியாது, இந்த இசைக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, நாட்டியத்துக்கிட்ட கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே நல்ல நாட்டியத்தை கற்றுக்கிறீங்க. அதை நான் தான் சொல்ல முடியும். இன்னொருத்தர் சொன்னாலும் கூட அது முக தாட்சணிக்காக சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நானாக சொல்லிட்டேன்னா எனக்கு என் காலரை நான் வசதி விட்டுக்கலாம். நானும் என் மனைவியும் இந்த நாட்டியப்பள்ளியில் பல கஷ்டங்கள் படுகிறோம். காரணம், குழந்தைகள் வருவதற்கு முன்பாகவே அதை சுத்தம் செய்ய வேண்டும். விளக்கேற்றுறதுக்கு ஒரு குழந்தை எங்கள் ஸ்கூலில், அவள் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு குழந்தை அழகாக விளக்கு போடுவாள். பிரமாதமாக விளக்கு போட்டு சூடம் காமிச்சு அதெல்லாம் பண்ணுவாள். இப்படி ஆசாசையாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் யாரையும் எதுவுமே சொல்லி கொடுக்கறதில்ல. ஒரு குழந்தைக்கும் நாங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. நான் என்னை பார்த்து நல்லதை கற்றுக்கிறாங்க. நான் எப்படி அப்படிதான் என் குழந்தைகள். அப்படியாகத்தான் எங்கள் நாட்டிய வகுப்புகளும் சரி, அடவுகளும் சரி, பாடல்களும் சரி, நாங்கள் தேர்ந்தெடுக்கிற விதங்களும் சரி, எல்லாமே மரபு வழுவாமல் தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், கற்பிக்கின்றோம், கற்பிப்போம். அதில் ஒழுக்கம் நிரம்பி இருக்கும். கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். வாத்தியார் சொல்லும்போது கொஞ்சம் இருந்தாலும் சும்மா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கா அப்படிலாம் தோணும். அப்படி ஒன்று கொடுத்துடலான்னு கூட தோணும். அதெல்லாம் ஆசிரியர், நல்ல ஆசான், துறவி, இந்த மாதிரி நம்ம அழைத்த கோமான், சீமான், சபை லட்சணத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அற்புதமாக வழி அனுப்ப வேண்டும். அவர்களை எல்லாம் அழைத்து உபச்சாரம் செய்து உபசரித்து இதெல்லாம் செய்தால்தான் அந்த குடும்பம் மேலே 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 நல்லா வளரும். அப்போது ஒரு குருவுக்கு நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்யணும்? ஒரு குரு சொன்னால் கேட்கணும். அவருக்கு பேர் தான் குரு. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவர் தான் குரு. இருட்டுக்குள்ளேயே உக்காத்தி வைக்கிறவர் பேர் குரா இல்லையா? பாரதியார் சொன்ன மாதிரி திக்கு தெரியாத காட்டில் தேடி தேடி இழைத்தேன்னு சொல்கிறான். அவை பாட்டி சொல்கிறார், சிவத்தை பேணின் தவத்திற்கழகு குலத்தளவே குணமாம்ங்கிறான். ஒவ்வொரு குணமும் எப்படி இருக்கணும்? என் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே சிறந்த மாணவர்கள். நான் ஏன் சொல்கிறேன்? கண்டிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. எனக்கு 2 விஷயம் எனக்கு இருக்குது எங்கள் நாட்டிய பள்ளியில் பொறுத்தவரைக்கும். அன்பு அள்ளி அள்ளி கொடுப்பேன், தைரியமாக மிரட்டவும் செய்வேன். அந்த தன்மை எனக்கு இருக்குது, நிறையவே இருக்குது. அது யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன். தப்புன்னா தப்பு தான், ரொம்ப சரியாக செஞ்சால் ரொம்ப சரியாக நாங்கள் பாராட்டுவோம். அப்படியாக எங்கள் நாட்டிய பள்ளி வெகு சிரத்தையோடும் சிரமத்தோடும் நன்றாக சொல்லி கொடுக்குறோம். அதனால் எல்லா பெற்றோர்களும் அன்பாக ஆதரவாக இருந்து கொண்டு உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் இந்த கலை உலகத்திலே புதுப்பித்து கொண்டும் உயர்த்தி கொண்டும் நம்ம நாட்டிய பள்ளியும் அரவணைத்து கொண்டு நீங்கள் சென்றால் மிக நன்றாக இருக்கும் என்பது என் எதிர்காலத்திலே நான் சொல்லிக்கொள்கின்றேன். இப்பொழுது விருது வழங்கும் விழாவிற்கு முன்பாக நமது நாட்டிய பள்ளியின் குழந்தைகள் ஒவ்வொருவரும் அருமையாக படிக்கக்கூடியவர்கள். அப்படியாக 3 குழந்தைகள் 10ஆம் வகுப்பு தேர்விலே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா நந்தினியை இங்கே நினைவுபடுத்த தோணுது. தேனியில் இருக்கக்கூடிய நந்தினி 600க்கு 600 எப்படி எடுத்தாவ? எப்படி எடுத்திருக்க முடியும்? அப்போ புள்ளி கமா சரி விகிதத்தில் புத்தகத்தில் இருந்த மாதிரியே எழுதியிருந்தால் மட்டும்தான் அவளுக்கு என்ன கிடைக்கும்? 600க்கு 600 கிடைக்கும். அப்போது படிப்புங்கிறது எப்படி? இவர்கள் எல்லாம் நாட்டியத்தை கற்றுக்கொண்டு தான் இவர்கள் எல்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க. நாட்டியத்தை படிக்காமல் மார்க் வாங்கவே இல்லை. இன்னைக்கு ஸ்ரீநிதி சொன்ன பார்த்தீங்களா,
10ஆம் வகுப்பு படித்துக்கொண்டு அவள் வருகிறாள் என்றால் எவ்வளவு தைரியம் அந்த குழந்தைக்கு, அவள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு துணிச்சலாக அனுப்புகிறாங்க. கலை மேலே இருக்கிற நம்பிக்கை, வாத்தியார் மேலே இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அதெல்லாம் தான் உயர்வை தரும். இனிமேல் யாருமே 7ஆம் வகுப்பிலிருந்தே டியூஷன் போகணும், டெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். இந்த ட்ராமாவே வேண்டாம். எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை நல்லா படிப்பா. தலை விதின்னு ஒன்று இருக்கும். எந்த பள்ளிக்கூடத்தில் படுத்தாலும் அந்த குழந்தை நல்லா வருவா. அப்போது 10ஆம் வகுப்பிலே 12ஆம் வகுப்பிலே அதிகமாக மார்க் வாங்கிவிட்டா அப்புறம் பின்னாடி அவள் என்னது கம்மியாயிடுவாள்? இல்லை, அதற்கப்புறமும் அவள் வேற இன்னொரு லெவலில் இருப்பாள். அதெல்லாம் ஒரு கட்டம் தான். ஆகவே படிப்பு என்பது கட்டாயம் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும். அந்த நினைவாற்றல்களை வளர்த்தி கொள்ள வேண்டும். எந்த குழந்தையெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக டான்ஸ் நல்லா வரும். இந்த குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் கொஞ்சம் மார்க் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர பெரிய வித்தியாசங்கள் இருக்கவே இருக்காது. அப்படியாக இந்த 3 முத்துக்களும் என் தங்கங்கள், நான் சொன்னால் கேட்கக்கூடிய குழந்தைகள். நான் எங்கு போனாலும் ஒரு நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் நான் வளர்த்தி விட்டிருக்கேனே தவிர வந்து விட்டான் இவனுக்கா நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் என் குழந்தைகள் நினைத்ததில்லை. அப்படி நினைத்தால் அவர்களது வாழ்வு என்னாகும் என்பது நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஆசிரியரையும், ஒவ்வொரு துறவிகளையும், ஒவ்வொரு கோமான்களையும், ஒவ்வொரு சீமான்களையும் நாம் போற்றப்பட வேண்டும். பின்னாடி வருத்தெடுக்கக்கூடாது, காமெடியாக சிரிக்கக்கூடாது. இதெல்லாம் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்பது கண்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறான் கீதையிலே. யார் ஒருவரையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஆகவே இந்த 3 குழந்தைகளுடைய பெற்றோர்களைத்தான் நான் முதலிலே பாராட்டுவேன். அவர்கள் என்ன தவம் செய்து இருக்க வேண்டும் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்க. படிப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம், அதை அவர்கள் அளப்பரிய காரியமாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரையும் மேடைக்கு அழைக்கும் முன்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த குழந்தைகளெல்லாம் பங்கு கொண்டார்களே, அவர்களது பெற்றோர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பொறுமை. நாங்கள் நாட்டிய வகுப்பு போனால் 1 மணி நேரம்னு சொல்லி 2 மணி நேரம் எடுப்பேன். நான் ஒரு காமராஜர் காலத்தில் இருந்த ஆசாமி. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் இருக்கிற ட்ரெண்டின்னா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. வகுப்பெல்லாம் எங்களுடைய அடவு முறைகளே வேறு, எங்களுடைய அளவு முறைகள் வேறு, எங்களுடைய சத்தி முறைகள் வேறு, நாங்கள் எடுக்கக்கூடிய பாடல்கள் வேறு, சொரம் சேர்க்கிறது, அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறது எல்லாமே. இந்த பகுதியில் இருந்துட்டு நான் இப்படி பண்ணுறேன்னா அது இறைவன் எனக்கு போட்ட பிக்சர். என்னை பெரிய பணக்காரனா இறைவனை வைக்கலை. ஏன் வைக்கலைன்னா ஞானம் போயிடும். எங்களுக்கு ஏசி கார் கிடையாது, ஒரு குட்டி வீடு இருக்குது, அவ்வளோதான். பெரிய டாம்பீகமாக உலா வர்ற அளவுக்கெல்லாம் கடவுள் வைக்கலை. அப்படி இருந்தும் கூட ஒரு பெற்றோர் சொன்னார், ஒரு அம்மா வந்து சொன்னாங்கிட்ட, நாங்கள் காரில் போகிறோம், நீங்கள் நடந்து போகும்போது வருத்தமாக இருக்குது மாஸ்டர். நான் அழுதேன் நான் ஒரு நாள். அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நீ மெதுவாக கார், மாஸ்டரும் ஆன்டிஜி போனதுக்கப்புறமா கார் எடுங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன அவளை கூப்பிட்டு தட்டி கொடுத்தேன். ஒன்றும் இல்லடா கண்ணு, உனக்கு பிராப்தம் அது இருக்குது, அவ்வளோதான். எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை ஒன்று மட்டும்தான் இருக்கே தவிர பணக்காரன் ஆகணுங்கிற கடமையில் வேண்டவே வேண்டாம். என்னை இன்னும் 50 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த சுந்தராபுரம் என்னை சொல்லும். எப்படி சுந்தராம்பாளை சொல்லுகிறது? சுந்தரர்களும் சுந்தரிகளும் இருக்கக்கூடிய ஊர் தான் சுந்தராபுரம். அந்த சுந்தராம்பாள் என்ற ஒரு அழகு பெண்மணி இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த மில்லை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அம்மையாரின் நினைவாகத்தான் இந்த ஊருக்கு சுந்தராபுரம் வைத்தார்கள். அப்படியானா நம்ம ஊர் குழந்தைங்களை எவ்வளவு கலைகளிலே, பாட்டிலே, நாட்டியத்திலே சுந்தரர்களாகவும் சுந்தரிகளாக வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பெற்றோருக்கு இன்னொன்று சொல்கிறேன், எங்களுக்கு நாட்டிய பள்ளி இருக்குது, நீங்கள்லாம் ஒரு பாட்டு கிளாஸில் எல்லா பசங்களையும் சேர்த்துங்க. எந்த வீட்டில் பசங்க இருக்காங்களோ இந்த மேடையில் நான் சொல்கிறேன், மிருதங்க வகுப்புக்கு அனுப்புங்க. மிருதங்கத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தான்னா எங்கள் நாட்டிய பள்ளியில் நாங்கள் மிருதங்க வகுப்பு ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கோம். ஒரு 10 குழந்தை சேரட்டும். இன்னைக்கு மிருதங்க வாசித்த அந்த சத்யாவை பார்த்தீங்களா? உலகம் சுற்றும் வாலிபன். இவன் போகாத ஊரே இல்லை, நாடே இல்லை, வாசிக்காத இடமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய கணக்கும் லயமும். என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன கட்டுப்பாடு! நம்மெல்லாம் கீழே உட்காந்து அவன் மேலே உட்காந்துருக்கான்னு அந்த ஞானம் தானே உட்காந்து வச்சிருக்கு. அப்படியாக மிருதங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கணும். பொன் குழந்தையாக இருந்தால்
சோம்பேறிகளாக வீட்டுக்குள்ளே உட்காத்தி வைக்காமல் பாட்டுக்கு அனுப்புங்க, இல்லை எங்கிட்ட டான்ஸுக்கு அனுப்புங்க. தட்டி நிமித்தி நல்ல அழகான குழந்தைகளை அந்த மாதிரி வருஷம் மேடையில் ஆட வைக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை வந்தது, எத்தனை தன்னம்பிக்கை இந்த மேடை கொடுத்தது. அப்படியாக எல்லோரும் எல்லா குழந்தைகிட்ட அம்மா அப்பா என்ன சொல்லணும்னா, வாத்தியார் சொன்னால், ஸ்கூல் மிஸ்ஸு சொன்னால் கரெக்டாக இருக்கும், வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்லணும், அமைதியாக இருக்குன்னு சொல்லணும். மிஸ்ஸுக்கே எழுத தெரியல, ஏன்னா அன்னைக்கு படிக்காத பெற்றோர் படித்த ஆசிரியர். இன்னைக்கு அம்மா படிச்சிருக்கா, பாட்டி படிச்சிருக்கா, கொள்ளு தாத்தா படிச்சிருக்கா, கொள்ளு பாட்டி படிச்சிருக்கா. அப்படி படித்த அந்த கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. அன்றைக்கு படிக்காத பெற்றோர், படித்த ஆசிரியர். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருந்தது, கலைக்கும் எல்லாத்துக்கும் மரியாதை. இன்றைக்கி அந்த மரியாதையெல்லாம் போயிடுத்து. அப்படியெல்லாம் இருக்காமல் நம்ம ஒரு புது உலகத்தை மறுபடியும் புதுப்பிப்போம். பழைய காலத்திலேருந்தே மறுபடியும் நம்ம ஒரு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தோன்னா நிச்சயமாக நம்ம குற்றம் தவிர்க்கப்படும் என்று நான் சொல்லிக்கொண்டு, முதலாவதாக இந்த 3 குழந்தைகளுக்குமே இந்த கேஷ் அவார்டு, இது நான் கொடுப்பது ஒரு மிக சாதாரணமாகத்தான் இருக்கும். பட் அவர்களுக்கு அது 1 ரூபாயாக இருந்தாலும் கூட 1 கோடி ரூபாய்க்கு சமமாக என் குழந்தைகள் நினைப்பார்கள். அப்படியாக அடுத்த வருடம் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதும் அதை காட்டிலும் மேலே படித்து நாட்டிய பள்ளிக்கு வந்துட்டு படிக்கணும். அதுதான் பெரிய கூடுதல் சிறப்பாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். மேலைக்கு வாங்க, 3 குழந்தைகளும் மேலைக்கு வாங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களை ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா கேஷ் அவார்டு கொடுத்து சிறப்பிக்கிறது. அவர்களை சிறப்பிக்க திருமதி தனம் முரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக மாணவி தனிஷ்கா 500க்கு 484 மதிப்பெண்கள். நாங்கள் எப்பொழுதும் படிப்பு சென்று தான் அழைப்போம். எப்பொழுதும் படிப்பை பற்றியே பேசி கொண்டிருப்பதனாலே படிப்பு சென்று செல்லமாக அழைப்போம். நல்ல குழந்தை, ஒரு பயபக்தி என்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. இரண்டாவதாக மாணவி பாரதி 500க்கு 472 மதிப்பெண்கள். பாரதியும் அப்படித்தான். பாரதி இப்படி வர்றதுக்கு அவள் அம்மா அப்பா ஒரு காரணம்னா அவளுடைய தாய் மாமா, இன்னொரு அம்மா அப்பா செந்தில். இந்த இடத்துல மேடையில் இந்த சபையில் செந்திலை சொல்லணும். செந்திலுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் தன் மருமகளுக்கு கிடைக்கணும்னு அவ்வளோ பாடுபடுறாரு. செந்தில் ஒரு டெஸ்ட் வச்சார், நீ தினமும் ஒரு திருக்குறள் எழுதணும்னு சொன்னப்ப அவள் எல்லா திருக்குறள் எழுதிட்டு இல்லைக்கண்ணு 5 இதுதான் எழுத முடிச்சுதா? 500ஆ? ஓ, 500 திருக்குறள் எழுதி காமிச்சா. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் நோட்டில் எழுதுவா. செந்தில் அது போட்ட சட்டம் அது. அதனால தான் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காவ இல்லையா? எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர், கண்ணெனத்தகும். அது கண்டிப்பாக அதுதான் கண், நல்ல கண், ஆரோக்கியமாக கண், நடக்கிற கண், அறிவு கண். அதுக்காக உங்கள் அம்மா அப்பாவுக்கும் நீ ஒரு நல்ல பெருமை சேர்த்திருக்கிற, கூட மாமாவுக்கு அதை விட பன்மடங்கு பெருமை சேர்த்திருக்க நீ. நன்றிடா கண்ணு. ஓகே, சீக்கிரம். மூன்றாவதாக மாணவி கீர்த்தி சம்யுக்தா 500க்கு 464 மதிப்பெண்கள். கீர்த்தியை சொல்லும்போது என்னுடைய செல்ல குழந்தைகளை, என்னுடைய நல்ல குட்டியிலிருந்து ரொம்ப குழந்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை. சமீப காலமாக அவங்க அப்பா ஜெயக்குமார் எப்படி சொல்கிறது, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப வருத்தமான ஒரு, எங்களால் அதை சகிச்சிக்கவே முடியல. அதை எங்களால் இன்னுமே நம்ப முடியாத ஒரு இது. அவங்க அப்பா ஒவ்வொரு ஆண்டு விழாக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து 2 பேர்த்தையும் சாப்பாடெல்லாம் கொடுத்து காலுக்கு அல்தாலாம் போட்டு குழந்தைங்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்குவார். அப்படி ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு புருஷன், ஒரு அப்பா அப்படின்னா
அது எங்கள் ஜெயக்குமார் தான். இப்போ எங்கள் ஜெயக்குமார் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பார். அப்படி ஒரு அழகன், பேரழகன், படிப்பு, நடை, உடை, பாவனை, அப்படி ஒரு ஜெயக்குமாரை பார்க்கவே முடியாது இனி ஒரு உலகத்தில். என்ன சினிமா ஹீரோலாம் ஹீரோ, உண்மையான ஹீரோ எங்கள் ஜெயக்குமார் தான். அப்படி ஒரு அந்த ஹீரோவோட குழந்தை தான் சம்யுக்தா. இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி 10th முழுமையாக போய் எழுதவே இல்லை. வீட்டிலேயே படித்து நான் சொன்னால் அவங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகி 3 மாதம் போல ஸ்கூலுக்கு, 3 மாதம் ஸ்கூலுக்கே போகல. எப்போ மார்ச்சில் ஏப்ரல்லாம் போகவே இல்லை. 3-4 மாதம் குழந்தை போகாமல் வீட்லேயே படித்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானா, அப்போ எவ்வளோ அந்த குழந்தைக்கு ஒரு படிப்பு மேலே ஒரு எண்ணம் இருக்கணும். நல்லா இருக்கணும்டாக்கண்ணா. சரியா? ஆல் தி பெஸ்ட். திரு ஐயப்பன் சார் அவர்களுக்கு விருது வழங்கும் விழா. சீக்கிரம் ஓடிவாங்க. சீக்கிரம் ஆடா. அதாவது இது ஐயப்பன் சாருக்கெல்லாம் ஒரு பக்கமாக எழுதணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய அப்படி இப்படினால அன்பானவர். அன்பை விட உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வரல் புன்கண்ணீர் பூசல் தருங்கிற மாதிரி ஒரு அன்புக்கு மேலே இன்னொரு வார்த்தையெல்லாம் சொல்லவே வேண்டாம். எல்லாமுமான சார் நல்லா ஆரோக்கியமாக இருந்து மேலே பல நாட்டிய மணிகளுக்கு நீங்கள் எடுக்கணும். நினைவோட அதுகளை அவங்க எப்பவும் பார்த்து பூரிப்படையணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சாருக்கு இங்கே கொண்டு திரு கே ஐயப்பன் அவர்களுக்கு பரதக்கலை ஒளிப்பதிவு வித்தகர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். அதற்கு அடுத்தபடியாக எனது ஆருயிர் நண்பர் சசிகுமார் அவர்களுக்கு என்னதான் நட்பாக இருந்தாலுமே அந்த தொழில், அந்த செய்முறை, செய்யும் தொழிலே தெய்வம் என்று வாழக்கூடிய அவருக்கு இந்த விருது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த விருது ஒப்பனை கலை வித்தகர் என்ற ஒரு சிறந்த ஒரு விருது. இதை வழங்கி மகிழ்வுற எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தான் என்றால் இது காலத்திலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக மகேஷ் அவர்களை பற்றியும் அப்படிதான். நீண்ட விரிவுரையெல்லாம் சொல்லவே வேண்டாம். கோவை மகேஷ் என்றாலே போதும், அதில் அத்தனை நேர்த்திகளும் இருக்கும். பெரிய கரகோஷம் ஒன்று கொடுத்து நம் மகேஷ் அண்ணா என்றைக்கும் இதே போல எல்லா நாட்டியப்பள்ளிக்கும் சென்ற இடமெல்லாம் அவர் அன்பாக இருந்து அவர் செய்கின்ற வேலை, ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவன், அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த கலைக்காக வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வரணும். அதை அவங்க அப்பா கொடுத்துருக்கார் அந்த மனசை.
அவங்க அப்பாவே பெரிய ஒரு ஒப்பனை கலைஞர், பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. எப்படி நான் மாணிக்கண்ணாகிட்ட சொன்னனோ சுகுமார் அண்ணாகிட்டையும் மேக்கப் போட்டுக்கிட்டு அது ஒரு பெருமையாக நினச்ச காலங்கள். நாங்கள்லாம் ட்ராமா ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அப்போ. ஆனால் தன் மகனும் அதை செய்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஒரு காரியம்தான். என்றென்றும் நாங்கள் உனக்கு ஒரு விருதல்ல, இது ஒரு அன்பின் வெளிப்பாடு, இது பரிமாற்றம் தான், அன்பின் பரிமாற்றம் தானே தவிர வேறொன்றுமே இல்லை. திரு கோவை மகேஷ் அவர்களுக்கு அவர்களின் கலை சேவையை பாராட்டி ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியின் சார்பில் ஒப்பனை கலை வித்தகர் எனும் விருது வழங்கப்படுகிறது. இன்னும் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒப்பனை செய்த திரு அப்துல்லா அவர்களையும் இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அப்துல்லாவும் அப்படித்தான், நல்ல ஒரு குழந்தை, எது சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லாமல் உடனே கேட்டுக்கிட்டு அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இளைஞன்னா அது அப்துல்லா தான். அவனுடைய உடையாகட்டும் ஒப்பனையாகட்டும் எல்லாமே ஒரு நேர்த்தியாக பண்ணி அதை கனக்கச்சிதமாக பண்ணக்கூடிய ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞன். அவரும் எங்கள் நாட்டிய உலகத்திற்கு அடியெடுத்து வைத்து நிறைய நல்ல காரியம் பண்ணுறாரு. ஸோ அவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். திரு அப்துல்லா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த ஒளி அமைப்பை அமைத்து கொடுத்த அபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கடா அவங்க மாமா போயிட்டானே? சரி, சரி, உனக்கு அது இஷ்டம். அபு அப்படிதான், எந்த ஒரு உதவி கேட்டாலுமே நல்லா ஓடி வந்து எங்கள் நாட்டிய பள்ளிக்கு உடனே ரிஹர்சலுக்கெல்லாம் உடனே செய்யக்கூடியதெல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நிறைய ஆயில் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் நிறைய ஒர்க் பண்ணட்டும். அதுக்கு பெரிய ஒத்துழைப்பு அவங்க அக்கா பையன், அப்படி தங்கச்சி பையன். இந்த தம்பி அப்படி தான், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அதெல்லாம் பார்க்காம நல்ல ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு எது கேட்டாலுமே ஒரு தன்னடக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல குழந்தை. இந்த குழந்தையும் நல்லா இருந்து நிறைய கலை சேவை பண்ணோம். அடுத்த முறை இவங்கெல்லாம் விருது வாங்கணும். இதற்கெல்லாம் உண்டான தகுதியானவர்கள் தான் அவங்க எல்லாமே. இனி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றிக்கு நன்றி உரை வரப்போகிறது. அதை கீதப்பிரியா அவர்கள் அந்த நன்றியை வழங்குவார். அதற்கு முன்பாக இந்த விருதுகளை எல்லாம் வாங்கின குழந்தைகள் அவர்களை பற்றி அவர்களது தோழிகள் சொல்வார்கள். அவந்திகா, குழந்தை அவந்திகா. Kala Sadhana Book of World Record, Pune, first place, World Record Performance, Divine Book of World Record, Vrishika Book of World Record, Vrishika Kandasesti Festival of World Record, Vrishika Republic Day Record, JS Fine Arts Pongal Festival, awarded as Lasya Mayuri, Odisha Culture Festival World Record, Rhythm Culture Center World Record second place, Sri Krishna Jagannatham International Dance and Music Festival by Tathai Dance Academy, West Bengal World Record. அடுத்தபடியாக அனன்யாஸ்ரீ.
Odisha Culture Heritage, first place. Bharata Kala Mahotsav, Varanasi Kala Sangam, Kasi, first place. Shri Krishna Kala Sanskritik Mahotsav in Madura, first place. Divine World Book of Record in 2023. Vriksha Book of World Record in 2023 in Salem. Natya Sparsh Karnataka State Award in 2023. Einstein World Record in 2023. Natya Sparsh Karnataka State Award. Raba Book of World Record in 2023. Sarasa Arts National Academy 2023 in Udupi and Horanadu. அலமு டீச்சர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். லதா டீச்சர், லதா டீச்சர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். திரு முருகன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். திரு முருகன் சார் அவர்களை இத்தனை நேரம் நமக்கெல்லாம் சிறப்பாக வர்ணனை செய்த சந்திரா அம்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. திரு ஆனந்த் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். ஆனந்த் சார் எங்க? ஆனந்த் சார் இல்லையா? சந்தியா பெற்றுக்கொள்வார்.